வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண ஆன்மீக தலத்தை பத்தி பேச போறதில்ல. பல நூற்றாண்டுகளோட வரலாற்றை தம் கற்பாறைகள்ல சுமந்து நிக்கிற ஒரு கட்டிடக்கலை பீனிக்ஸ் சோம்நாத் கோவிலை பத்தின ஒரு ஆழமான விளக்கப்பதிவு தான் இது. வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து தாக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் ஒரு கட்டடம் எப்படி நிலைச்சு நிக்குது? ஒரு கட்டமைப்பு பலமுறை தரைமட்டமாக்கப்பட்ட பிறகும் கலாச்சார ரீதியா அதை அழிக்கவே முடியாதுங்கிற நிலை எப்படி உருவாச்சு? இத பத்தி தான் நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். சரி, இந்த 1000 ஆண்டு கால வரலாற்ற நாம 4 சுருக்கமான பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். நெருப்பு மற்றும் கல்லின் சுழற்சி, கற்கள ஆய்வு செய்தல், நவீன தலைசிறந்த படைப்பு, அப்புறம் கல்லில் செதுக்கப்பட்ட மரபு. அடுத்தடுத்த விஷயங்களை பாப்போம் வாங்க. கட்டிடக்கலைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஆன்மீக பின்னணி எவ்வளவு ஆழமானதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். சோம்நாத் ஒரு ஜோதிர்லிங்கம், அதாவது சிவபெருமானின் மிக உயர்ந்த பக்தி வடிவம். ஆரம்ப காலத்துல கபிலா, ஹிரண், அப்புறம் மறைந்து போனதா சொல்லப்படுற சரஸ்வதி, இந்த 3 நதிகளும் சேர்ற இடத்துல ஒரு சின்ன தீர்த்தமா தான் இது உருவாச்சு. இங்க 1 அப்படிங்கிற எண் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்தியாவுல இருக்கிற 12 புனித ஜோதிர்லிக தலங்கள்ல சோம்நாத் தான் முதலாவதா கருதப்படுது. இந்த முதலிடம் தான் இந்திய வரலாறு முழுக்கவே இது ஒரு மாபெரும் யாத்திரை தலமா மாத்தி எல்லார் கவனத்தையும் ஈர்க்க வச்சது. பகுதி 1. நெருப்பு மற்றும் கல்லின் சுழற்சி. வரலாற்றுப் பதிவுகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த காலக்கோடு ஒரு விஷயத்த ரொம்பவே அப்பட்டமா காட்டுது. அது என்னன்னா, அழிவுக்கும் மறுபடியும் எழுந்து வர்ற கட்டிடக்கலை மறுமலர்ச்சிக்கும் நடுவுல இருக்கிற அந்த வரலாற்று தாழம். 1026ல கஜினியின் முகமதோட படையெடுப்பு, அப்புறம் குமாரபாலாவின் மறுசீரமைப்பு, கில்ஜி, அவுரங்கசீப் தாக்குதல்கள், அதைத் தொடர்ந்து சூடாசாமா மற்றும் மகாராணி அஹல்யாபாயோட சீரமைப்புகள், இப்படி அழிவும் ஆக்கமும் ஒரு மாபெரும் சுழற்சியா தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாரசீக வரலாற்றாசிரியர் அல் பிருனியோட இந்த நேரடி பதிவை பாருங்களேன். 1026ஆம் ஆண்டு படையெடுப்புக்கு முன்னாடி இந்த கோவில் எவ்வளோ புகழோடும் பெரும் செல்வத்தோடும் இருந்துச்சுன்னா அவர் ஆச்சரியப்படுறார். குறிப்பா கடலோரத்தில் அமைந்திருந்த அதோட இருப்பிடம், அலைகள் வந்து சிலைக்கு அபிஷேகம் செய்யற மாதிரி இருந்தது. அதை எப்பேற்பட்ட கட்டிடக்கலை அற்புதமா மாத்திருக்கமே இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று உண்மை இருக்கு. இந்த படையெடுப்புகள் 2 முற்றிலும் வேறுபட்ட இலக்கிய மரபுகளை உருவாக்குச்சு. பாரசீக இலக்கியங்கள் இந்த படையெடுப்புகளை மாபெரும் வெற்றிகளா கொண்டாடின அதே வேளையில இந்திய இலக்கியங்கள் சோம்நாத்தோட மீளுருவாக்கத்தையும் அதோட கட்டடக்கலை மறுசீரமைப்பையும் எதிர்ப்பின் அடையாளமா ஒரு நெகிழ்ச்சியான பதிவா ஆவணப்படுத்துச்சு. பகுதி 2. கற்களை ஆய்வு செய்தல். அந்த இடிபாடுகள் தொல்பொருள் ஆய்வாளர்களிடம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இப்போ நாம கொஞ்சம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள மாறி யோசிப்போம். 1950ல புகழ்பெற்ற தொல்பொருள் ஆய்வாளர் பி.கே. தாப்பர் ஒரு முக்கியமான அகழ்வாராய்ச்சியை செஞ்சாரு. அதுல 11ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய பண்டைய வடிவமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பேரு த்ரீ-அங்க சந்தார பிரசாதம். இது ஒரு ரொம்ப கிளாசிக்கான இந்திய கோவில் அமைப்பு. சொல்லப்போனா இந்த பழமையான பாணிதான் பின்னாடி வந்த பிரம்மாண்டமான கட்டிட வளாகத்துக்கு ஒரு நேரடியான அடித்தளத்தை அமைத்து கொடுத்துச்சு. இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? எஞ்சி இருக்கிற இந்த பண்டைய நுணுக்கமான அம்சங்கள் தான். பீட அடித்தளம், லகுலீச உருவங்களோட இருக்கிற வேதிப்பந்த மேடை, அஸ்வதாரன் சொல்லப்படுற குதிரை வடிவமைப்புகள், அப்புறம் மிருதுவான இலை வடிவச் சிற்பங்கள், இதெல்லாம் பலமுறை அழிக்கப்பட்ட அந்த பழைய கோவிலோட தனித்துவமான மற்றும் மிகச்சிறந்த கைவினைத்திறனை இன்னைக்கும் நமக்கு பறைசாற்றுது. 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த காலனித்துவ ஆய்வு குறிப்பை பாருங்க. கேப்டன் தாமஸ் போஸ்டன்ஸ் எழுதியது. ரொம்பவே ஆச்சரியமான பதிவு இது. அந்த இடிபாடுகள் எப்படி பல கலாச்சாரங்களோட கலவைய மாறிப்போச்சுன்னு இது விவரிக்குது. ஒரு பாதி பழைய கோவிலோட இடிபாடுகள், மறுபாதி மாற்றப்பட்ட ஒரு மசூதின்னு ஒரு கலவையான கட்டமைப்பா இது ஒரு காலத்துல செயல்பட்டதை இந்த 1846ஆம் ஆண்டு ஆய்வு நமக்கு காட்டுது. பகுதி 3. நவீன தலைசிறந்த படைப்பு. 1950களின் மறுசீரமைப்பு எப்படி நடந்துச்சுன்னு பாப்போம். இப்போ நேரா 20ஆம் நூற்றாண்டுக்கு வந்துடுவோம். சுதந்திர இந்தியா எப்படி இந்த வரலாற்று பீனிக்ஸ் பறவைக்கு திரும்பவும் உயிர் கொடுத்துச்சே. இதோ இந்த துல்லியமான படிகளை பாருங்க. 1947ல சர்தார் வல்லபாய் பட்டேலோட உறுதியான உத்தரவோட இது தொடங்குச்சு. மகாத்மா காந்தியோட ஆலோசனைப்படி இது அரசாங்க நிதியால கட்டப்படல, மாறா பொதுமக்களோட அறக்கட்டளை மூலமா சேர்ந்த நிதியை கொண்டு மீண்டும் கட்டப்பட்டது. இறுதியா 1951ல ரொம்ப பிரம்மாண்டமா இதோட பிரதிஷ்டை விழா நடந்துச்சு. இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டிடக்கலைக்கு வருவோம். மாரு குர்ஜரா கட்டிடக்கலை. இத சோலங்கி பாணின்னு சொல்லுவாங்க. இது குஜராத்தோட வரலாற்று அழகியல பிரதிபலிக்கிற ஒரு உன்னதமான வடிவமைப்பு. புகழ்பெற்ற சோம்புர சிற்பிகள் இந்த பாணியை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா புதுசா கட்டப்படுற கட்டமைப்பு தன்னோட வரலாற்று வேர்களை எந்த விதத்திலும் இழந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்,
பழைய அடித்தளத்தோட அமைப்புக்கும் 1951ல கட்டப்பட்ட நவீன கட்டமைப்புக்கும் உள்ள நேரடி ஒப்பீடு தான். ஒரு காலத்துல திரியங்க சந்தார பிரசாத பாணியில இருந்த அந்த பழைய இடிபாடுகள் தான் இப்போ சோம்புரா சிற்பிகளால கைலாஸ் மகாமேரு பிரசாத வடிவமா வானலாவி உயர்ந்து நிக்குது. இது சும்மா ஒரு கட்டிடத்தை கட்டுறது கிடையாது, ஒரு வரலாறையே திரும்ப உயிர்ப்பிக்கிற விஷயம். இந்த நவீன படைப்போட பிரம்மாண்டமான கட்டமைப்பு விவரங்களை கொஞ்சம் பாருங்களேன். 15 மீட்டர் உயரமான பிரதான கோபுரம், 8.2 மீட்டர் உயரமான கொடிமரம், 212 நுட்பமான புடைப்புச் சிற்பங்கள்னு இது உண்மையிலேயே கண்ணை கவரும் ஒரு கலைப்படைப்பு. இதுல ரொம்ப சிலிர்க்க வைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பழங்கால கோவிலோட சிதைந்த சில சிற்பங்களை, குறிப்பா அந்த பழங்கால நடராஜர் சிற்பத்தை இந்த புது கல்லமைப்போட ரொம்ப கவனமா ஒருங்கிணைச்சிருக்காங்க. பகுதி 4 கல்லில் செதுக்கப்பட்ட மரபு. இறுதியா இதோட வரலாற்று தொடர்ச்சியை பார்ப்போம். நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா சோம்நாத்தோட முழு பரிணாமமும் நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். சரஸ்வதி நதிக்கரையில ஒரு சின்ன உள்ளூர் புனித நீராடும் தலமா ஆரம்பிச்சு பல பேரழிவுகள், படையெடுப்புகளை தாண்டி குமாரபாலா, அகல்யாபாய் மாதிரியான ஆட்சியாளர்களால மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டு இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கிற ஒரு மாபெரும் பிராந்தி அடையாளமா இது மாறி நிக்குது. கட்டிடக்கலையும் வரலாறும் ஒன்னோடொன்னு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இது காட்டுது. இறுதியா உங்க சிந்தனைக்கு ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போக நான் விரும்புறேன். ஒரு நினைவு சின்னம் பல நூற்றாண்டுகளா முற்றிலும், அதாவது கல்லுக்கு கல் பலமுறை மறுசீரமைக்கப்பட்ட, அது இன்னும் தன்னோட அசல் ஆன்மாவை தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்குமா? பாரம்பரியம்னா என்ன, கட்டிடக்கலையோட உண்மையான உயிர் வாழ்த்தல்னா என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கப்பதிவை இதுவரை கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி.